வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. சன்னா மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலில் என்னென்ன போடணுங்கிறத இப்போ காமிக்கிறேன். சன்னா வேக வச்சதை 2 ஸ்பூன் மசாலா கண்டி எடுத்துட்டேன். மீதத்தை நீங்கள் ஒரு பவுலுக்கு மேலே உள்ளதை குழம்புக்கு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 1/4 கப், இஞ்சி 1/4 கப், முந்திரி பருப்பு 5, வத்தல் பொடி 2 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன். இது மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை, அன்னாச்சி பூ இதழ் 3, 1 கிராம், சின்ன வெங்காயம் 1/2 கப், 1/4 கப் வெள்ளைப்பூடு கட் பண்ணது. இது போட்டு தாளிச்சிடுவோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சோன்னே இந்த பட்டை இதெல்லாம் தாளிக்க போட்டு வெங்காயம் போட்டு வெள்ளைப்பூடையும் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கினோடனே இந்த மசாலையும் போட்டுருவோம். மசாலா நல்லா வதங்கின பிறகு தான் வேக வச்ச சன்னாலாம் மசாலா நல்லா வதங்கினோடனே வேக வச்சுருக்க சன்னாவை போட்டுரும். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, 3 விசில் வச்சு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இதில் மல்லிச்செடியை கொஞ்சம் தூவி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. மல்லிச்செடியும் கஸ்தூரி மேத்தியும் தூவி இறக்கியிருக்கேன். அது கூட எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பூரி, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி பூரி. சன்னா மசாலா ரெடி.